ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா எக்கு புரிஜி செய்ய போகிறேன். எக்கு பொரியல், கேப்சிகம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு எக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே எக்கு பிடிக்கும். அதனால் நம்ம எக்கில் கேப்சிகத்தை போட்டு குழந்தைங்களுக்கு புரிஜி செஞ்சு கொடுக்கலாம். நாங்கள் எக்கு பொரியல்னு சொல்லுவோம். அதில் நம்ம அப்படியே ரைஸை போட்டு பிரட்டி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு இப்போ அக்கா என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம். ஆயில் வந்து ஒரு அரை குழிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி அக்கா கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டோம். இப்போவே நம்ம சால்ட்டு போட்டோம்னா இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இது பெரிய ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூனு தூள். இந்த தூள் உப்பு நல்லா பொடன்னு உழுது. இது டாட்டா சால்ட்டு. அக்கா என்ன பண்ணுவேன், கல் உப்பை தான் தூள் உப்பு ஆக்குவேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, டைம் இல்லைப்பா. அதனால் நம்ம எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன். ஆனால் டைம் இல்லை. இது நல்லா நான் வதக்கணும். இப்போ நம்ம டொமேட்டோவும் பொடியாக கட் பண்ணதுனால அதுவும் சீக்கிரமாக வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள் அக்கா எவ்வளோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். பெரிய குடமிளகா 1 நல்லா உள்ள நம்ம விதையெல்லாம் தட்டிட்டு நல்லா அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாம் போடுங்க. இது மசாலா என்ன போட போகிறோன்னா கால் ஸ்பூனு ஜீரக பொடி, சோம்பு பொடி வீட்டில் எல்லாம் அரைச்சது 1/4 ஸ்பூனு. இது மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிகை போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறமா இப்போ தான் அக்கா தனி மிளகாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போடும். அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குனா மிளகுத்தூள் அதிகமாக ஆட் பண்ணி மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அக்கா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ மசாலா கேப்சிகம்லாம் வெந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மசாலாவை தொட்டு வாயில் வச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு காரம் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா தெரிஞ்சிடும். இப்போ அக்கா இதில் வந்து அக்கா வந்து இதில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். எக்கு வந்து 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே ஊற்றலாம். ஊற்றி அப்படியே நல்லா கிளறிக்கிட்டு இருக்கணும். எக்கு பொரியல். இப்போ எக்கு புரிஜின்னு சொல்கிறாங்க. புரிஜோ பர்ஜோ தெரில. எங்கள் வீட்டில் எக்கு பொரியல்னு சொல்லிடுவேன். பொரியல் தான் சொல்லுவோம். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இப்படி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது ஆயில் தேவைன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ அக்காவுக்கு ஆயில் தேவை கிடையாது, போதும். இது அப்படி நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா உதிரியாக வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது இன்னும் கொஞ்சம் உதிரியாகணும் எக்கு பொரியலுக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸை போட்டு கிளறிட்டிங்கன்னா கேப்சிகம் எக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். ரைஸை போட்டு கிளறி குழந்தைங்களுக்கு சுட சுட கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஸ்கூல் லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. இது இன்னும் கொஞ்சம் பொரியல் மாதிரி நல்லா உதிரியாக்கி எடுப்பேன். உதிரியாக்க முன்னாடி சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸ் போட்டு கிளறி ஸ்கூல் கொடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வருவாங்க, லஞ்சு பாக்ஸை. இப்போது இது நல்லா இன்னும் உதிரியாக வரைக்கும் கிளறிட்டு ரைஸுக்கு ஓரமாக வச்சு தொட்டுக்கலாம். கர்ட் ரைஸுக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ரைஸுக்கும் இந்த நம்மளுக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, எங்கள் வீட்டில் இட்லிக்கு இதை ஓரமாக வச்சு கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உதிரி அக்கா கிளறிடு. இப்போ அப்போ காமிச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பொலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள். இது பொரியல், கேப்சிகம் முட்டை பொரியல். நீங்கள் அப்போ காமிச்சல கொஞ்சம் குளோவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அது சப்பாத்தி, பூரி, நம்ம இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். அந்த பொரியல் எப்படி உதிரியாக கொட்டுது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குப்பா. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் புதினாவோ கொத்தமல்லியோ கூட தூவிக்கோங்க. வாசனை பிடிச்சதுன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்கும்.